அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ செய்ய போகிறது கோதுமை மாவு வச்சு கச்சோடி. அதுக்கு ஸ்டஃபிங் பச்சை பட்டாணி போட்டு ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். முன்னாடி 2 கப்பு கோதுமை மாவு, இந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு ரவை, கொஞ்சமாக ஓமம் போட்டுக்கலாம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஸ்டஃபிங்கில் கொஞ்சம் போட்டுக்கலாம், இதுக்கு நிறையா ஆயில் போட்டுக்கணும். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மாவு பிசைகிறதுக்கு ஆயில் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரவை ஊறணும். இது மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொலைச்சி பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு ஊற வச்சுக்கலாம். மாவு பாருங்கள், இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, சோம்பு 1 ஸ்பூனு, மிளகு, ஜீரகம், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பச்சை பட்டாணியை லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இந்த பட்டாணி கூட கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பட்டாணி அரைச்சாச்சு. தண்ணி போடக்கூடாது. நம்ம வேக வச்சு லைட்டாக வேக வச்ச பாருங்கள், அதை வடிகட்டிட்டு அப்படியே அரைச்சிக்க வேண்டியது தான். இஞ்சி போட்டு கடாய் வச்சு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டு நம்ம ரெடி பண்ண பாருங்கள் மசாலா, அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு அதிலே ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். போட்டு இந்த கடலை மாவு நல்லா வதக்கணும். கடலை மாவு பச்சை வாசம் போகணும். கடலை மாவு வதங்கிடுச்சு. இந்த இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொஞ்சமாக மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு இதையும் நல்லா அப்படி லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். சூடாயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டுன்னு நம்ம அதுக்கு ஸ்டஃபிங் பண்ணலாம். நம்ம ஆற வச்ச இந்த ஸ்டஃபிங்கை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு பால் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி குட்டி குட்டி பாலாக பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மாவு ஊறி இருக்கும்.
பாருங்கள் நல்லா மாவு ஊறி இருக்குது. டைமில் நம்ம கொஞ்சமாக எடுத்து பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. கொஞ்சமாக நம்ம எடுத்து பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு கச்சோடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.